ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பிளேன்ல வந்து ஒரு அறிவிப்பு வருதுங்க. இது மாரி அ ஆபத்தான நிலைமையில இருக்கு. அதனால எல்லாரும் ஆக்ஸிஜன் மாஸ்க்க போட்டுக்கங்க. அ எந்த நேரத்திலயும் இது வெளில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விமானத்தில ஒரு சிறுமி இருக்காங்க. அவ வந்து ஒரு 7, 8 வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவ மட்டும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்தில வந்து அந்த பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? விமான இதுல. அவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ் கேட்கறாங்க. "உனக்கு பயம் இல்லையா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல எனக்கு பயமே கிடையாது. இந்த விமானம் கண்டிப்பா சேஃபா தரையிறங்கும்." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுது. அப்போ அவங்க கேட்கறாங்க, "எப்படி அது சாத்தியம் உனக்கு? உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தைரியம் வருதுன்னோனே?" அந்த பொண்ணு சொல்லுது, "இந்த விமானத்த ஓட்டிட்டு இருக்கிறது என்னோட தந்தை. நான் இருக்கேங்கிறதும் அவருக்கு தெரியும். அதனால பத்திரமா இந்த விமானத்த கரை சேர்ப்பாரு." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதே மாரி 15 நிமிஷத்துல அந்த விமானம் சேஃபா தரையிறங்கிடுது. இப்படித்தானே நம்ம வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள்ங்கிறது இந்த பக்கமும், அந்த பக்கமும் புயல் மாரி வந்துகிட்டு தான் இருக்கும். அத நம்ம எப்படி இறைவன நம்பினோமோ, இல்லாட்டி நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நானும் தெரிந்த தலைவனடான்ட்டு, அந்த நம்பிக்கையில வாழ்க்கைய நம்பி வாழ ஆரம்பிச்சோம்னா, வெற்றி பெறலாமே! முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.